பள்ளப்பச்சேரி கிராமத்தில் பொன்னேரி கூட்டு விழாவானது வெகு சிறப்பாக தேவேந்திர உள்ள மக்களால் நடைபெற்று வருகிறது. அங்கு அந்த இடத்திற்கு தான் தற்போது வந்திருக்கிறோம். தற்போது நம்முடன் ஐராவதம் மீடியாவின் உரிமையாளரும் பள்ளப்பச்சேரி கிராமத்தில் ஒரு உறுப்பினருமான சண்முகமல்லர் அவர்கள் நம்முடன் தொடர்பு உள்ளார். ஐயா வணக்கம். இந்த பொன்னேரி கூட்டு விழாவை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்க. ஏப்ரல் 14 தினத்தன்று பொன்னியார் திருவிழாவை வந்து பன்னெண்டு காலமாக பாண்டியர் காலத்திலிருந்து தொன்று தொட்டு பாரம்பரியமாக இந்த விழா வந்து பாண்டியர்களுடைய வாரிசான தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு, அதாவது இந்த மருதநடத்தில் அகர்குடி மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த விழா வந்து பல ஆண்டுகளாக தொடர்ந்து வந்து இது தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு படுத்துகின்றனர். பொன்னேரிப்பேட்டை விழாவின் முக்கிய அம்சம் என்னென்ன? எத்தனையோ கிராமங்கள் இருந்தாலும் எவ்வளவோ சமுதாயம் இருந்தாலும் உணவுக்குரியான இந்த மருதநலத்து மல்லகுடி மக்கள் மருதநிலத்தை வந்து அந்த வயல்களை வந்து காடுகளை பிரித்து கலடியாக்கி உணவுக்காக பயன்படுத்தி விவசாய நிலங்களாக்கி உலகிலே உணவு கொடுக்கின்ற ஒரு சமூகமாக வாழக்கூடிய தேவேந்திர வேளாளர் சமுதாயம் தான் பொன்னேரி கூட்டுதல் நிகழ்வில் என்னென்ன விசேஷங்கள் உள்ளது, அதாவது என்னென்ன நிகழ்வுகள் நடைபெறுகிறது? கூட்டுதல் திருவிழாவின் காலம் வந்து வகையாராக வந்து இந்த விழா வந்து நடைபெறுது. மருதம் மூன்று வகையராக வந்து இது வந்து பாரம்பரியமாக தொன்று தொட்டு இந்த விழா வந்து நடைபெற்று கொண்டு வருகிறது. ஒரு தைரியமிக்க விழா தான் இந்த பொன்னேரி கூட்டுதல் விழா. இந்த விழா வந்து குடைவேளை மூலமாக ராசிகளுடன் பார்த்து யார் எந்த ராசிக்கு எந்த பேருக்கு வந்து இந்த பொன்னேரி கூட்டுதல் விழா இருந்தால் இளைஞர்கள் குறித்து விவசாயம் செழிக்கவும் நல்ல மக்கள் செழிப்பதற்கு மக்கள் செழிப்பாக வாழ்வதற்காக உணவுகளின் மூலமாக அவர்களுக்கு வந்து அந்த பேரை ராசிகள் வழங்கப்படும். இந்த ஏற்புதலுக்கான ஒரு நபரை தேர்ந்தெடுக்கணும். பொன்னேரிப்பேட்டை விழாவில் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க? அவங்க அதாவது இந்த குறிப்பாக இந்த கோயிலில் என்னென்ன நிகழ்ச்சிகள் நடைபெறும்? இந்த கோயிலில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட பேர் என்ன அப்படின்றத பண்ணிட்டு காலத்தில் வந்து பொன் கொள்வாலை வந்து அதை கூட்டியிருக்காங்க. அது அப்படி சென்ற காலங்கள் கடந்து வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கொள்வுனால இப்போ இருக்கிற இந்த கொள்வுனால வந்து கூட்டுறாங்க. அப்போ வந்து பொன்பாலான கொள்வு தான் வந்து கூட்டியிருக்கிறாங்க. அதான் பொன் ஏற்பூட்டுதல் விழாவாக வந்து அது கொண்டாடப்பட்டிருந்தது. இப்போ வந்து இங்கேயே பற்றை ஆசாரியர்கள் வரவழைக்கப்பட்டு இங்கேயே வந்து பற்றை முழுமை செய்து அந்த கொள்வை கூட்டி பூஜை செய்து அதற்கு சேவல் வைத்து வழிபாடு செய்து ரத்தப்படி கொடுத்து அதை சுற்றி வந்து இந்த கோயிலை வந்து அந்த சிறப்பு பொன்னேரி கூட்டுதல் நிகழ்வுனா எந்தெந்த சமூகங்கள்லாம் உங்களுக்கு வந்து ஒரு உணவு, அதாவது உங்களோட உறுதியாக நிற்கக்கூடிய சமூகங்கள் என்னென்ன? இப்போ வந்து இந்த பொன்னேரி கூட்டுதல் விழாவுக்கு வந்து முக்கியத்துவம் வந்து எல்லா சமுதாயமே வந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இங்கே பக்கத்தில் உள்ள கிராமங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்து இந்த பொன்னேரி கூட்டுதல் கலப்பைக்கு வந்து மரியாதை செய்யணும். ஆனால் அவர்கள் வந்து ஓரளவு வந்து கலந்துக்கிட்டாலும் கூட இந்த முக்கியத்துவம் வாய்ந்தது வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் தான் இதை வந்து முக்கியத்துவமாக எடுத்து வந்து இதை வந்து சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் ஜமாத்து சார்ந்தவங்க கூட அந்த முதல் மரியாதை செஞ்சு மரியாதை செலுத்துவாங்க இந்த பொன்னேரி கூட்டுதல் கலப்பைக்கு. அதே சமயம் போனால் இந்து சமயத்துடைய இந்து பஜாரில் இருந்தால் அவர்களுடைய சார்பாக வந்து அதற்கு மரியாதை செய்து சப்பானி கோயிலில் இறைவன் நிகழ்ச்சி அடுத்து என்ன நிகழ்வு இடம்பெறும்? சப்பானி கோயிலிருந்து நடைபெற்று அப்படியே திரும்பி ஊர்வலமாக உடைநாதபுரம் வழியாக செல்லும் அந்த
ஐயனார் கோயில்ன்றது நகட்டான் கோயில். அந்த நகடான் கோயிலில் வந்து என்ன மாடு கலர்லாம் பார்த்துருப்பாங்க. அது எந்த சூளத்தை பார்த்து அதை வந்து ஏர் போட்டு அந்த விதை விதைத்து நவோதானிய விதைகளை போட்டு அதில் தான் வந்து அந்த ஏர் தங்குதல் அந்த ஏர் உணவுகள் வந்து பூஜை செய்து அந்த ஐயனார் கோயிலில் ரமணசன் கோயிலில் அதில் வந்து பூஜை செய்து இந்த விழா வந்து முடிவடையும். அதிக நேரத்தில் வந்து ஆசாரிகள் வரவழைக்கப்பட்டு இதெல்லாம் பூஜைகள் செய்த பிற்பாடு அந்த புறப்படும். சுமார் எத்தனை ஆண்டு காலமாக எத்தனை தலைமுறைகளாக இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது? கிட்டத்தட்ட பாண்டியர்களுடைய ஆட்சி காலத்திலிருந்து இது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்திலிருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எங்கள் அப்பாவை சொல்லுவாங்க, இது வந்து என்னுடைய காலத்துக்கு முன்னாடியே ஒரு கிட்டத்தட்ட 10 தலைமுறையை நாங்கள் வந்து கொண்டாடிட்டு வரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவர்களுடைய காலத்துக்கு முன்னாடி எப்படி கொண்டாடி இருப்பாங்க அப்படின்றது வந்து நம்ம யோசிக்கிற விஷயமா இருக்குது. அதை தான் சொல்லுவாங்க, பாண்டியர்களுடைய காலத்தில் இருந்து இந்த இதை வந்து இந்த பொன்னேர் கூட்டுதல் விழா வந்து கொண்டாடி கொண்டு வர்றாங்க. இந்த மருத்துவமனை குறிப்பாக தேவேந்திர குலத்தை சேர்ந்த பெண்கள், அதிகப்படியான பெண்கள் இந்த திருவிழாவில் கலந்துருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பெண்கள் மட்டும் கிடையாது, சிறுவர்கள் குழந்தைகள் அனைவருமே உற்சாகமாக ஆட்டம் பாடத்துடன் ஆடி வந்து இந்த விழாவை வந்து குடும்பத்துடன் வந்து வெகு சிறப்பாக கொண்டாடுவாங்க. ஒரு அவ்வளோ மகிழ்ச்சியாக வந்து கொண்டாடுவாங்க. சுமார் ஏறத்தாழ ஏகப்பட்ட கிராமங்கள் இந்த அதிராமத்தை சுற்றி இருந்தாலும் கூட இந்த குறிப்பாக இந்த பொன்னேறு கூட்டு விழாவானது மல்லபட்சரில் மட்டுமே கொண்டாடப்படுவதற்கான காரணம் என்ன? அதுதான் பாண்டியர்களுடைய வாரிசு வந்து இந்த மருதநாட்டு மல்லபட்சம். எத்தனையோ மக்கள் வாழ்ந்தாலும் கூட இந்த விவசாயத்திற்காக உழவு தொழிலை பயிர் தொழிலாக செய்து உழவுக்கு உணவு கொடுக்கின்ற ஒரு சமூகமாக வாழக்கூடிய ஒரு சமூகம் தான் தேவேந்திர குல வேளாண் சமுதாயம். வேற எந்த தொழிலுமே முதன்மையான தொழில் கிடையாது. இந்த விவசாயம் தான் முதன்மையான தொழில். அப்படி பல கிராமங்கள் வந்து இந்த பொன்னேர் கூட்டுதலுக்கு வந்து அவங்க தான் முதல் மரியாதை செஞ்சு அது வரவேற்பு கொடுத்து செய்யணும். ஆனால் யாரும் சரியாக கண்டுக்கிற மாட்டாங்க. ஆனால் இதை பாரம்பரியமாக விடாமல் தொண்டு கட்டி செய்யறதுக்காக இந்த தேவேந்திர குல வேளாளர் பண்றாங்க. நன்றி நன்றி ஐயா, நன்றி. இன்னும் வந்து எல்லாருக்குமே இந்த பொன்னேர் கூட்டுதல் திருநாளை ஏப்ரல் 16 தமிழ் திருநாள், தமிழ் புத்தாண்டு திருநாள் நல்வாழ்த்துக்களையும் அனைவருக்கும் தெரிவிக்கிறேன். ஐராவத மீடியா சார்பாக அனைவருக்குமே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். குடும்பத்தில் இன்பம் கிடைக்கட்டும், வறுமை செழிப்பாக வாழ இந்த ஆண்டு இனிய நாளாக